அந்த பிரேமாவோட போட்டோவை எதுக்காக இங்கெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க? நம்ம சந்தியா தான் இங்கெல்லாம் ஒட்ட சொல்லிருக்கணும். சந்தியா அவளை அவ்வளோ சீக்கிரத்துல விட மாட்டா. அம்மா, அந்த போதை மருந்துக்காரி இங்க வந்து என்ன பண்ண போறா? எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ சந்தியா அண்ணி பார்த்து பயந்து அவ ஊருக்கே திரும்பி ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நீ ஸ்வீட்டை கூட்டிட்டு போக வேண்டியதானே? நான் அங்க வந்து என்னமா பண்ண போறேன்? நீங்க எனக்கு கண்டிப்பா வேணுமா? நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நீங்க ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே. நடக்க போறது கூட நல்லதாவே நடக்கும். ஆமா பாட்டி, இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. ஹாய், இந்தடா செல்லம். சாரி. இட்ஸ் ஓகே. அப்படிலாம் தூக்கி போடக்கூடாது ஸ்வீட்டி. ஓகே. இங்க பாரு சங்கர், நான் வர வரைக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் செஞ்சு வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு 4 நாளைக்கு வரும். அதை மட்டும்தான் நீ சாப்பிடணும். வெளியில எங்கேயும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ ஐஸ் தண்ணி குடிக்கவே கூடாது. உனக்கு சளி பிடிச்சிடும், ஒத்துக்காது. என்ன மம்மி, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? இது சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு என்ன டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கீங்க. நான் ஒன்றும் கூலி கிடையாதுல்ல, ஐ அம் கூல். நான் சொல்றத மறக்காம செய்யணும், புரியுதா? சரி. சட்னி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிட்றா. சொல்றத கேளுடா. ஓகே மாம், ப்ளீஸ். பட் எல்லாரும் முன்னாடி என்ன சங்கர்னு கூப்பிடாதீங்க. கால் மீ ஷாக்கி. ஒரு வழியா நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ கனவு காண்ற மாதிரி இருக்கு. நாம துபாய்க்கு போறோம்னு என்னால நம்பவே முடியல. இது ஒன்றும் கனவு இல்லை, நடக்க போறது எல்லாமே நிஜம்தான். இனிமே நீ காண போற எல்லா கனவுமே நான் நிஜமாக்கி காட்டுறேன், பாரு. அம்மா, அம்மா, அங்க பாருங்களே. அதோ அங்க இருக்காங்களே, அங்க பாருங்க. 2 பேரும் எவ்வளவு அழகா இருக்காங்களா? அவங்கள பார்க்கும்போது இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்க மாதிரி இருக்கு. சரி, நீ ஒன்று பண்ணுமா, நீ போய் அந்த லைன்ல நின்னுக்கோ, நான் இந்த லைன்ல நிற்கிறேன். ஓகே? அட, பயப்படாத, நான் இங்கே தான் இருப்பேன். நீ என்ன வேணா பார்த்துக்கிட்டே இரு. அவங்கள பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்காங்க. அப்படியே பாக்குறதுக்கு சூர்யா அண்ணனும் சந்தியா அண்ணி மாதிரியும் இருக்காங்க. இல்லம்மா? நீ பயப்படாத, நான் இங்கே தான் பக்கத்தில் இருப்பேன். போ. போ, பயப்படாத. நான் பண்ணுறேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தலாம். The subscriber cannot be reached at the moment. Please try again later. மெசேஜ் அனுப்பிச்சிருவோம். சந்தியா, ஜாக்கீர் என் கூட பேச நினச்ச விஷயத்த நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் அந்த பேப்பரை ஏர்போர்ட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க.